2023ஆம் ஆண்டு SPM தேர்வில் 11A பெற்று சாதனை படைத்த சிரம்பான் லோபாக் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவி ஷர்வினி சுப்பிரமணியம் 9000 ரிங்கிட் வெகுமதி பெற்றார். இந்த வெகுமதியை லோபாக் தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் வழங்கியது. அதற்கான முதல் கட்ட தொகையாக 5000 ரிங்கிட்டிற்கான காசோலையுடன் மாதிரி காசோலையையும் அதன் தலைவர் ஜெயக்குமார் முனியாண்டி சாதனை மாணவி ஷர்வினியிடம் நேரடியாக வழங்கினார். உடன் அம்மாணவியின் தாயார் திருமதி பார்வதியும் கலந்து கொண்டார். இங்கு லோபாக் தமிழ் பள்ளி திருவள்ளுவர் மண்டபத்தில் நடைபெற்ற அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டத்தில் அச்சிறப்பு நிகழ்வு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஸ்ரீகுமார் தலைமையில் அப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த வெகுமதி குறித்து செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஜெயக்குமார், லோபாக் தமிழ் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கிய மாணவி ஷர்வினி கடந்த UPSR தேர்வில் சிறந்த மாணவியாக எல்லா பாடங்களிலும் A பெற்று சாதனை படைத்திருந்தார். அந்த சாதனையை தொடர்ந்து அம்மாணவி புத்ரி இடைநிலை பள்ளியில் கல்வியை தொடர்ந்தது முதல் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு வரை லோபாக் பள்ளி மேலாளர் வாரியம் அவருக்கு ஊக்குவிப்பு தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து 5 ஆண்டுக்கு தலா 1500 ரிங்கிட் என மொத்தம் 7500 ரிங்கிட் வழங்கி வந்ததாக ஜெயக்குமார் கூறினார். அந்த ஊக்குவிப்பு தொகையை தொடர்ந்து கடந்த ஆண்டு SPM தேர்வில் 11A பெற்று இப்பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ள அம்மாணவிக்கு இன்று முதல் கட்டமாக 5000 ரிங்கிட் வெகுமதியாக வழங்கியுள்ளோம். அவரின் தொடர் உயர்கல்விக்கு ஊக்குவிப்பு தொகையாக 2 ஆண்டுக்கு தலா 2000 ரிங்கிட் என மொத்தம் 4000 ரிங்கிட்டை பள்ளி மேலாளர் வாரியம் வழங்கும் என ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் லோபாக் தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்று கல்வியில் சாதனை படைக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஊக்குவிப்பு தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என அப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் PKR கூட்டரசு பிரதேச மாநில துணைத் தலைவருமான ஜெயக்குமார் அவ்வாறு கூறினார். முன்னதாக இப்பொது கூட்டத்தை மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் அவர்களை பிரதிநிதித்து சிறப்பு வருகை புரிந்த சுகுமாரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மேலும் சிறப்பு வருகையாளர்களாக மாநில கல்வி உதவி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா, பள்ளி மேலாளர் வாரிய துணைத் தலைவர் பழனிசாமி முத்துசாமி, வாரிய உறுப்பினர் பாலசிங்கம் கோவிந்தன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு லோபாக் தமிழ் பள்ளிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்த பள்ளிக்கு நான் செய்யக்கூடிய உதவி கண்டிப்பாக செய்வேன். இப்போ இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய லோபாக் தமிழ் பள்ளி மேலாளர் வாரியத்தின் மூலமாக சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஷர்வினி சுப்பிரமணியத்துக்கு வந்து 5000 வெள்ளி ஊக்குவிப்பு தொகையாக நாங்கள் கொடுக்குறோம். அது ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளியை பொறுத்தவரை வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை. முதலாவது முறையாக ஒரு மாணவி, இந்த பள்ளியில் படித்த மாணவி வந்து 11 ஏக்கள் வாங்கியிருக்காங்க SPMல. அது ஒரு பெரிய சாதனை பள்ளியை பொறுத்தளவில். அதற்காக வேண்டி நாங்கள் 5000 வெள்ளி ரொக்க பணமாகவும் வருகிற இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் தொடர்ந்து 2000 வெள்ளி ஒரு ஆண்டுக்கு கொடுப்போம். அப்போ மொத்தம் வந்து 9000 வெள்ளி அவங்களுக்கு வந்து போய் சேரும். மற்றொன்று, அவங்க ஆரம்பத்தில் வந்து அவங்க வாட் வி கால் பிளாஜா ஹரப்பான்னு சொல்லி அவங்க ஆரம்பம் முடிஞ்சு போகும்பொழுதே FOM 1லேருந்து FOM 5 வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 1500 வெள்ளி கொடுத்து வந்துருந்துருக்கோம். அது வந்து இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.